அன்னக்கிளிக்கா, அன்னக்கிளிக்கா. யாரு? அக்கா, நான் தான் யாருடி? இந்த தொகுதி எம்எல்ஏவா? ஆமா ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். ஆண்டி இப்படி செலச்சிக்கிற? எலெக்ஷனை பத்தி பேசினாலே கடுப்பா இருக்குக்கா. ஐயா அப்படிலாம் சொல்லாதடி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, என்ன வீட்லயே இருந்துட்டீங்க? அடிக்கிற வெயிலுக்கு வெளியில எங்கடி போக முடியும்? அது சரி, சத்த உட்காரு. உள்ள மறந்துட்டேன், வெயில் என்னக்கா இப்படி அடிக்கும்? அம்மா, இதை நீ மறந்துட்ட பாரு. எனக்கு தெரியாதாக்கும் வெயில் அடிக்குன்னு. இன்னும் இந்த அக்கா அசர்ற மாதிரி இல்ல. வெயில பத்தி பேசி ஏதாவது கூலிங்க குடிச்சிட்டு போலான்னு பார்த்தா, என்னடி வந்ததும் திரும்பி போற போல நட்டமே நிக்கிற. என்னது திரும்பி போகவா? ஓசில கூலிங்கா குடிக்காம இன்னைக்கு வீட்டு புக்கு நான் போறதே இல்ல. ஐயா அப்படிலாம் இல்லக்கா, சரியான வெயில், அதான் உட்காரலான்னு பார்த்தேன். ஒன்ன என்ன படுக்கவா சொன்னேன்? உட்காரடி மத. நம்மள டேமேஜ் பண்றதே முழு நேர வேலையா வச்சிருக்கு இந்த அக்கா. ஏக்கா ஏக்கா, எங்கக்கா போறீங்க? சத்த என்கிட்ட துணைக்கு உட்காருங்க. வந்தவளுக்கு ஏதாவது குடிக்க கொடுக்க வேண்டாமா? உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டா நம்மள தப்பா நினைப்பாங்க. எதுக்கும் வேணான்னு சொல்லுவோம். ஏக்கா, நான் என்ன வெளியூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு விருந்துக்கா வந்திருக்கேன். சும்மா பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். பக்கத்து வீட்டுக்காரி தானேக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்குலாம் ஒண்ணு வேணாம். ஓ, ஒண்ணு வேணாவா? சரி, அப்ப நான் பக்கத்துல உட்காந்துடுறேன். வாய வச்சுட்டு சும்மா இருந்தாச்சும் அவங்க ஏதாவது குடிக்க கொடுத்துருப்பாங்க. தவளை தான் வாயாலே கெட்டுற மாதிரி நானே சீன் போட்டு இப்ப வடை வாங்கிட்டேனே. அது அது வந்துக்கா. என்னடி வந்து போயிட்டேனே, சும்மா இருடி. சரிடி, எலெக்ஷன்ல நீ எந்த கட்சி? அதுவாக்கா, என்ன கட்சி நீ என்ன கட்சி, என்ன கட்சி நீ என்ன கட்சி, சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன், என்ன கட்சின்னு சொல்ல மாட்டேன், என் உரிமை இது என் உரிமை, நான் என்ன கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஆமாண்டி, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களாமே, அப்படியா? என்னக்கா இதுக்கெல்லாம் ஷாக்காரீங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னா தான் ஷாக் ஆகணும். ஓட்டுரிமை எங்கள் உரிமை. எங்கடா இந்த லூச காணுமே நினைச்சேன். வந்துட்டியாடி? வா வா, ஓட்டர குச்சி. என்ன அது ஒட்டர குச்சியா? பின்ன உன்னை விளக்கமாத்து குச்சி நான் சொல்லுவாங்க. சின்ன பொண்ணு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான்னு தெரியுமா? நல்லா தெரியுமே. யாரு ஓட்டுக்கு காசு அதிகம் கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு போடுவா. என்ன பத்தி இவ்ளோ சீப்பா நினைச்சிட்டீங்க? ஓ சாரிடி, நீ ஓட்டுக்கு காசே வாங்க மாட்டியா? அவனை நான் தப்பா நினைச்சிட்டேன்டி. ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டானா? யாரு சொன்னா? நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதிகம் காசு கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அடி நாலு முடி, இவ என்னடி சொல்றா? எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. அக்கா, உங்களுக்கு மட்டும் இல்லக்கா, எனக்குமே அவ சொல்றது சரியா புரியல. நானே புரியும்படியா சொல்றேன், நல்லா கேளுங்க. சொல்லுடி, சொல்லு என் ஒட்டர குச்சி, சொல்லு. நீ சொல்ல போறதை கேட்க நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அதிகம் காசு தரவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன். அப்புறம் ஓட்டுக்கு காசே வாங்க மாட்டியா? ஓட்டுக்கு காசு கண்டிப்பா வாங்குவேன். அடி அரமண்டலே, குழப்பாம சொல்லுடி. அம்மா, நீ அந்த டாபு டீபா கட்சியில காசு வாங்கினி? ஆமாட்டி வாங்கினேன். இந்த டமாரம் டுமாரம் கட்சியில காசு வாங்கினியா? நான் அந்த கட்சியில காசு வாங்கல. ஏண்டி வாங்கல? ஏன்னா நான் டமாரம் கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டேன். டாபு டீப்பு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். அதான் போடாத ஓட்டுக்கு ஏன் வாங்குவான காசுன்னு வாங்கல. ஆக மொத்தம் போடுற ஓட்டுக்கு காசு வாங்கிட்ட, அப்படித்தானே? ஆமாட்டி. ஆமாக்கா, நீங்க எத்தனை கட்சியில காசு வாங்கினீங்க? ஏண்டி என்ன பார்த்தா 50 பேட்டையும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாத மாதிரி அடி தெரியுது. நான் டமாரம் கட்சிக்கு தான் காசு வாங்கினேன். டாபு டீபா கட்சியில ஒண்ணு வாங்கல. சரியா? அப்போ நீங்க டமாரம் கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க, அப்படித்தானே? ஆமா, நான் யாருக்கு ஓட்டு வேணாலும் போடுறேன். உனக்கு என்னடி? ஆனா காசு அவங்க கிட்ட தானே வாங்கினேன். இதுல என்ன இருக்கு தப்பு? சரி, எங்களை இப்படி கேக்குறியே, நீ எந்த கட்சியில காசு வாங்கின சொல்லு பாக்கலாம். நான் டாபு டீபு கட்சியில 500 ரூபாய் கொடுத்தாங்க, வாங்கினேன். அடப்பாவி, அப்புறம் டமாரம் கட்சிக்கு என்னடி பண்ண? டமாரம் கட்சி 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதையும் வாங்க. அப்புறம் சினிகோலி கட்சி ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க கிட்ட என்ன பண்ண? இனிக்கோழி கட்சி 2000 தந்தாங்க. அடிப்பாவி. அப்புறம் நம்ம தொகுதியில சுயேட்சையா ஒரு ஆள் நிக்கிறாரே, அந்த பிசுகோத்து, அவர்கிட்டயும் 2000 ரூபாய் காசு வாங்கியிருக்கேன்னா பாரு. ஆக மொத்தம் எம்புட்டடி வந்துச்சு? 5500 ரூபாய் தாண்டி வந்திருக்கு. இன்னொரு கட்சி 500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வாங்கிட்டேன்னா 6000 ரூபாய் ஆயிரும். அடப்பாவி, போடாதவங்கிட்ட காசு வாங்குறியே, இது சரியா? ஆட்சிக்கு வந்த விட்டு நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம அவ்வளவு பேர் ஆட்டைய போடுறாங்களே, அது மட்டும் என்ன சரியா? அப்படி பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் தானடி ஆட்சிக்கு வருவாங்க. ஆட போடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்டைய போட்டதை அவங்க கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணாண்டாம். என்னதான் 50 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்பெல்லாம் நம்ம பறக்கவே இல்லையேடி. நம்ம பரம்பரை தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படியும் வரி கட்டி இருப்பாங்கல்ல, அதை தானே ஆட்டை போட்டு இப்ப அவங்க சொகுசா வாழ்றாங்க.
கொடுக்கும்போது வாங்கி. அது சரி, இதுவரைக்கும் ஆட்சிக்கே வராதவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினா அப்போ அது மட்டும் சரியா? இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராதவங்க இனிமேல் மட்டும் என்ன வராமலே போயிட போறாங்க. சோ அவங்க கிட்ட வாங்குறதும் தப்பு கிடையாது. ஓட்டுக்கு காசே கொடுக்காத ஒரு குரூப் இருக்கே, அவங்க அடியே, காசை கொடுத்தா வாங்கு, கொடுக்கலனா வாங்காத, அவ்வளவு. அப்போ நீ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவியா? ஓட்டு எனது ஜனநாயக உரிமை, நான் யாருக்கு வேணாலும் போடுவேன். ஆக மொத்தம் கண்டிப்பா நாம ஓட்டு போடுவோம். ஓட்டு போடும் முன்னாடி அவங்க ஆட்டைய போட்டதை கொஞ்சம் நாம ரிட்டர்ன் போடுவோம். பாத்தீங்களாக்கா, அம்புடு பறிக்கிட்டேன் காசு வாங்கிட்டா. ஹம், எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. அப்படி என்னடி ஐடி? நம்ம தொகுதியில ஒரு பெண் தான் எம்எல்ஏவா நிக்கணுமா. அதான் நம்ம அன்னைக்கிளி அக்காவை பார்த்தா அசப்பில் எம்எல்ஏ மாதிரியே இருக்கு. பேசாம அவங்களே நிக்க சொல்லிடலாமா? ஐயோ அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? அடியே, அவ 6000 ரூபாய்க்கு 500 ரூபாய் குறையுதுன்னு என்ன போய் தேர்தலில் நிற்க வச்சு அந்த 500 ரூபாய என்கிட்ட வாங்கலான்னு பாக்குறா. பொடி பொடி போக்கத்தவள. ஆஹா, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போனது. ஆமாண்டி, எலெக்ஷன் தான் நாளை கழிச்சு வருதே. இப்ப போய் அன்னைக்கிலேக்காவோ எலெக்ஷன் நிக்க சொல்ற? இது இனிமேல் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாதுன்னு கூட இவளுக்கு தெரியாது. இவெல்லாம் என்ன எலெக்ஷன்ல வந்து நிக்க சொல்ற, நான் நிக்கிறதாடி. என்னக்கா சொல்றீங்க? இனிமேல் எலெக்ஷன்ல போய் நிக்க முடியாது? ஆமாட்டி, இனிமே அடுத்து நம்ம பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, ஊராட்சி மன்ற தேர்தல் அதுதான் வரும். வேணா அதுக்கு நம்ம அன்னைக்கிலேக்காவை நிக்க வச்சிடலாமா? அப்ப சரி, அன்னைக்கிளி அக்காக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதான் எனக்கு அன்னைக்கிளின்னு பேர் இருக்கேடி. இல்ல உங்களுக்கு என்ன சின்னம் வாங்கலாம்னு யோசி. ஆமாட்டி, அன்னைக்கிலேக்காக்கு நம்ம ஊராட்சி மன்ற தேர்தலில் என்ன சின்னம் வாங்கலாம், நீயே சொல்ல. அடியே, சூரியனை வாங்கலாம்னா அவங்க வச்சிருக்காங்க. வெட்டலைய வாங்கலாம்னா இவங்க வச்சிருக்காங்க. விவசாயம் பண்ணலாம்னா அவங்க வச்சிருக்காங்க. பழம் விக்கலாம்னா இவங்க வச்சிருக்காங்க. என்ஜாய்மெண்டா விசில் போடலாம்னா அதையும் அவங்க வச்சுட்டாங்களே. அருவா கம்பு கத்தின்னு இவங்க வச்சுட்டாங்களேடி. இப்ப என்ன சின்னம் வாங்குறதுன்னு தெரியலையே. குக்கர்ல இருந்து குல்லா வரைக்கும் ஆளுக்கு ஒரு சின்னமா வச்சுட்டாங்க. அன்னைக்கிளி அக்காக்கு என்ன சின்னம் வைக்கிறது? அடியே இவளுகளா, நான் எப்படி உங்ககிட்ட எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நான் அடுத்த தேர்தலில் நிக்கிறதாகவும் எனக்கு சின்ன வேற நீங்க செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கவா? பிஞ்ச விளக்கமாறும் பிஞ்சு போன செருப்பும் வச்சிருக்கேன்டி. ஏக்கா, இதெல்லாமா சின்னமா குடுக்குறாங்க? அதானே. அந்த 2 சின்னத்துக்கு இல்லடி, ஒருத்திய விளக்கமாத்தாலையும் இன்னொருத்திய செருப்பாலையும் அடிக்கலான் இருக்கேன். நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம்னு அன்னைக்கிளி அக்கா கோபப்படுறாங்க. சரி, அவங்களுக்கு தான் நிக்க விருப்பம் இல்லைனா நீ வேணா நிக்கிறிய 4 முடி, நான் உனக்கு ஆதரவு தரேன். என்னது, நீ எனக்கு ஆதரவு தரிய? இது சரி, உன்னை நம்பி உன் மாமியா கூட ஓட்டு போட மாட்டா. உன்னை நம்பி நான் எலெக்ஷன்ல நின்னேன்னா திருவோட ஏந்திக்கிட்டு தெருவோட போக வேண்டியதான். சரியா சொன்னட்டி, இதுல நான் நிக்கிறதாக்க. என்ன ஆளாளுக்கு இப்படி பண்றீங்க? பேசாம நானே எலெக்ஷன்ல நிக்கலாம்னு நினைக்கிறேன். நிக்கலாம், ஆனா வெயில் அதிகமா இருக்கு. வெயிலுக்கெல்லாம் நம்மளால வெளியில போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. பேசாம ஓட்டுக்கு எவன் காசு கொடுக்குறானோ அதை வாங்கி ஆட்டையை போட்டுட்டு வீட்டிலேயே இருந்துடலாம்.